கோவையில் விவாகரத்து பெறாமலேயே இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட மனைவியிடம் இருந்து தனது மகளை மீட்டுத் தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கணவர் மனு கொடுத்துள்ளார். மேலும் திருமணம் செய்து வைத்த ஜமாத்தார் மீது நடவடிக்கை எடுக்கும்படி குனியமுத்தூரைச் சேர்ந்த நௌஷாத் மனு அளித்துள்ளார். எனக்கு கல்யாணமாகி ஒரு 6 வருஷம் ஆச்சு. கோர்ட்டில் ஒரு மனக்கருத்து வேறுபாடுனால மனைவி நானும் ஒரு 1.5 வருஷமாக பிரிஞ்சிருந்தோம். இதப்படி கோர்ட்டில் எல்லா கேஸும் போயிட்டுருக்கு. இப்போது முஸ்லீம் அடிப்படையில் ஒரு தலாக்கு குலா எதுவுமே வாங்காமல், ஒரு கோர்ட்டு சட்டப்படியில் எந்த ஒரு டைவர்ஸ் எதுவும் வாங்காமல் என் மனைவி 2 மாதங்களுக்கு முன்பு டிசம்பர் 21ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த தொழிலதிபதி ஒருத்தரை கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. இப்போ அது காரணமாக மனு கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நான் அந்த கல்யாணம் பண்ணவர் குழந்தைய எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி தான் போயிருக்கிறாங்க. இப்போ என் மகளை தவிக்க விட்டு தனியாக அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் எந்த பாதுகாப்புமே இல்லை. நானும் எல்லா ஜமாத்தையும் நாடி எல்லா பக்கமும் போயிருக்குது. இப்போ இதுபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலபார் ஜமாத்துங்கிறவர் ஒரு இல்லீகலாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எந்த ஒரு அடிப்படையிலும் எந்த ஒரு டைவர்ஸ் லெட்டரும் எந்த ஒரு தலாக் லெட்டரும் எந்த குலா லெட்டரும் வாங்காமல் டைவர்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த ஜமாத்தில் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் இன்றைக்கி சாயந்தரம் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இவங்க மேலே தக்க நடவடிக்கை இருக்கிறதுக்கு இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். நான் பட்ட பாதிப்பு யாருக்கு இந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக எல்லா இதுவும் சொல்கிறோம். என் மகளை எனக்கு மீட்டு கொடுக்குற அளவுக்கு மீடியாவுக்கும் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் ப்ளஸ் கமிஷனர் ஆஃபீஸில் எல்லாரையும் நாடி இங்கே நான் வந்திருக்கேங்க சார். என் மகன் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க தாயார் வீட்டில் விட்டு போயிட்டாங்க. அவங்க தம்பி கேரக்டரு அவங்க தாயார் கேரக்டர் எதுவுமே சரியில்லை. இதுக்கு எல்லா எவிடன்ஸ்லேருந்து எல்லா ப்ரூஃபும் இல்லை. இப்போ அதை நான் இப்போ சொல்ல விரும்பலாத. என் மகளை மீட்டு தர்றதுக்கு நான் இத்தனை ஒரு பாடுபட்டுட்டு அவ்வளோ 1.5 வருஷமாக அலைஞ்சிட்ருக்கேங்க சார். இப்போ இவங்க மாப்பிள்ளையை கூப்பிட்டு விசாரிச்சாவே எல்லாமே தெரியும். மாப்பிள்ளை மகளை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என் கருத்து என்னன்னா, ஒரு பொன் குழந்தை தாயிட்ட இருக்குன்னு அந்த கருத்தை நான் எல்லாமே ஏற்றுக்கிறேன். இந்திய அரசியல் சட்டமைப்பு படி ஒரு தாயிட்ட தான் ஒரு பொன் குழந்தை இருக்கணும். தாயிட்ட இல்லாதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஸ்கூலில் இருந்து நிறுத்திட்டாங்க சார். எல்லா பக்கத்துலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ என் மகன் தவிச்சிட்டு இருக்கிறது அவங்க ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறவங்களும் எல்லா விஷயமும் எங்களுக்கு வந்துட்டுருக்கு. அவங்க டோட்டல் ஃபேமிலியும் நமக்கு சப்போர்ட்டாக அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லா எவிடன்ஸும் எங்கிட்ட இருக்குது. இப்போ என் மகளை மீட்டு தர்றதுக்கு நான் உங்கள்கிட்ட தாழ்மையுடன் கோரிக்கை வைக்கிறேங்க சார். கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் குழந்தைய நான் ரெக்கார்ட் பண்ண கல்யாணம் எடுத்தோன்னே போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு. இங்கே தாயிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸில் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ கமிஷன் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்துருக்கு. தாய் 2 மாதம் இங்கே கோயம்புத்தூருக்குள்ளே வராதுக்கு எல்லா எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குங்க சார். என் மகளை தவிக்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க சார். மகளை மீட்டு கொடுக்கறதுக்கு நான் கேட்டுக்கிறேன். குழந்தை 6 வயசு ஆச்சுங்க சார். பாதுகாப்பு அவங்க தம்பி கேரக்டர் சரியில்லைங்க சார். ஒன்று தாயிட்டு இருந்துன்னா பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஸ்கூலுக்கு விட்டு நிறுத்திட்டாங்க. எந்த ஒரு நார்மல் அடிப்படை வசதியும் அவங்களுக்கு கிடையாது. என்னோடய ஸ்கூலில் விட்டெல்லாம் நிறுத்திட்டு நார்மலாக இப்போ புள்ள வீட்டில் இருக்கா எங்கே இருக்குன்னு தெரியலைங்க சார். போன வாரம் ஃபுல்லாக கேரளாவுக்கு அங்கேன்னு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட் அவங்க மேலே இருக்குதுங்க சார். அது நீங்கள் கோட்டமேட்டில் எங்கே விசாரித்தாலும் தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.